श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பெருமானுடைய திருவுள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரே வழி நாம் பாகவத புராணத்தை பாராயணம் செய்வது. பாகவத புராணத்தில் எம்பெருமானுடைய அனைத்து சேஷ்டிதங்கள், அவதார கதைகள், பெருமைகள் ஆகியவை கூறப்பட்டுள்ளன. தற்போது நாம் 9வது ஸ்கந்தத்தில் ராமாவதாரத்துக்கு முன்னோடியாக இருக்கும் இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய கதையை பார்த்து வருகிறோம். வைவஸ்வத மனுவினிடத்தே இக்ஷ்வாகு பிறந்தார். இக்ஷ்வாகுவனிடத்தே விகுக்ஷி தோன்றினார். அவருடைய வம்சத்தில் ககுத்ஸ்த மன்னவன் பிறந்தார் என்று பார்த்தோம். ககுத்ஸ்தனுடைய வம்சத்தில்தான் யுவனாஸ்வன் பிறந்தான். யுவனாஸ்வனுக்கு வெகு நாட்களாக புத்திரப்பேர் இல்லாமல் போக ரிஷிகள் கூடி யாகம் செய்தார்கள். அதிலே வைக்கப்பட்டிருந்த புனித நீரை குடத்தோடு எடுத்து அரசன் குடித்து விட்டான். ஆகையால் அவனுக்கே குழந்தை பிறந்தது. ஆண் பிரசவித்திருக்கிறபடியால் இக்குழந்தைக்கு யார் பாலூட்டுவார்கள்? அப்போது இந்திரன் வந்து தன்னுடைய கட்டை விரலை இந்த குழந்தையினிடத்தே கொடுத்து, இதையே நீ குடிப்பாய், இதிலிருந்து உனக்கு பால் வரும், மாம் தாஸ்யதி, என்னை குடிப்பாய் என்று சொல்லி கொடுத்தான். அதனாலதான் மான் தாத்தா என்கிற பேர் அவனுக்கு ஏற்பட்டது. 6வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம் முதல் இந்த சரித்திரம் கூறப்படுகிறது. ராஜ்ஞாபீதம் விதித்வாத ஈஸ்வர பிரஹிதேனதே ஈஸ்வராய நமச்சக்ருஹு அஹோ தெய்வபலம் பலம். தெய்வத்தினுடைய ஆணை மீறி யார் செய்வார்கள்? இவனுக்கும் இவன் மனைவிக்கும் புத்திரப்பேறு கிடைக்கட்டும்னு ரிஷிகளாகிற நாம் யாகம் செய்தோம். ஆனா இவனே தண்ணீரை எடுத்து குடித்து விட்டான். என்ன நடக்கப் போகிறதோ பார்ப்போம் என்று காத்திருந்தார்கள். அப்போது குழந்தை பிறந்தது. ததகால உபாவிருத்தே குக்ஷிம் நிர்பித்ய தட்சிணம். அவனுடைய வலது பக்கத்து வயிற்றை பிளந்து கொண்டு குழந்தை பிறந்தது. யுவனாஸ்வஸ்ய தனயः சக்கரவர்த்தி ஜஜானः கம் தாஸ்யதி குமாரோயம் ஸ்தன்யம் ரோரூயதே பிருஷம். வெகுவாக அழுது கொண்டிருக்கும் இந்த குழந்தைக்கு யார் பாலூட்டப் போகிறார்கள்? என் அரசன் வியந்து கொண்டிருந்த போது, மாந்தாதா வத்சமாரோதீஹி இதீந்திரோ தேசினீம் அதாது. குழந்தாய் அழாதே, என்னையே குடி என்று சொல்லி இந்திரன் தன் விரலை கொடுத்தான். ஆகையால் அந்த குழந்தைக்கு மாந்தாதா என்கிற பேர் ஏற்பட்டது. அவன் 7 தீபத்தையும் ஆள ஆரம்பித்தான். யௌவனாஸ்வோதமாந்தாதா சக்கரவர்த்தியவனீம் பிரபு சப்தத்வீபம் அதீமேகா சசாச அச்சுத தேஜசா. பெருமானுடைய அருள் பெற்றவனான மாந்தாதா 7 தீவுகளையும் சப்த தீபங்களையும் நன்கு ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 பேர் பிறந்தார்கள். புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகுந்தன் ச யோகினம். புருகுத்சம் அம்பரீஷம் முச்சுகுந்தஞ்ச யோகினம் தேஷாம் ஸ்வசாரஹ 50 சௌபரீம் வவ்ரிரேபதிம். 3 பிள்ளைகளும் 50 பெண்களும் பிறந்தார்கள். உடனே பரீட்சித்துக்கு பெருத்த சந்தேகம் உண்டாச்சு. 50 பெண்கள் பிறந்தார்களா? யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்? இந்த 3 பிள்ளைகள் பேரும் கேள்விப்பட்டதா இருக்கே. புருகுத்சன் கேள்விப்பட்ட பேர், முச்சுகுந்தன் கேள்விப்பட்ட பேர், அம்பரீஷனும் கேள்விப்பட்ட பேர். ஆனா இந்த அம்பரீஷன் நாம் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. ஏன்னா நாபாகன், நபகன், அம்பரீஷன் என்று பாட்டனாரிடத்திலேருந்து அம்பரீஷனுடைய வம்சத்தை பார்த்துட்டோம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது இக்ஷ்வாகுவனுடைய மற்றொரு பிள்ளையனுடைய வம்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுலயும் அதே பேர் வச்சிருந்திருக்கார். புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகுந்தன். முச்சுகுந்தன் கதையை துவாரகையிலேயே உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். டாக்கூர் துவாரகாக்கு போனோம்னால் இந்த முச்சுகுந்தனை காளையவனிடத்திலிருந்து மீட்டு கண்ணன் காளையவனுக்கு பயந்தா போலே ஓடி வந்து முச்சுகுந்தனை அனுகிரகித்து அவனை விழித்தெழச் செய்து அவனுடைய கண் பார்வை பட்டே காளையவன் என்கிற யவனேஸ்வரன் அழிந்து விழுந்தான். சாம்பலாக போனான். பெருமாளுக்கங்க ரணச்சோட ராய் என்று சரித்திரம்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த இடத்திலே திரேதாயுகத்துல பிறந்த இந்த அரசன் வெகு நாட்கள் வாழ்ந்திருந்து துவாபர யுகத்தினுடைய இறுதியில் இருந்த கண்ணன், அந்த கண்ணனிடத்தில் அனுகிரகம் பெற்று விட்டு போயிருக்கிறான். அது முச்சுகுந்தனுடைய சரித்திரம். 50 பெண்கள் பிறந்தார்கள். 50 பேரையும்
ஒரே ரிஷிக்கு ராஜா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. சௌபரின்னு ஒரு ரிஷி. அவர் காமத்தை அடக்கினார். நாம வெளி உலகத்திலிருந்து தவம் புரிந்து கொண்டிருந்தால் எல்லாரும் கண்ணில் படுறா, அதனால நம்மால சரியா தவம் பண்ண முடியல. யமுனை நதிக்கு உள்ள போய் உட்கார்ந்துடுவோம், அப்ப யாருமே நம்ம கண்ணில் படமாட்டார்கள், இடைஞ்சல் இல்லாம தபஸ் பண்ணலாம். போய் உட்கார்ந்தார், தவத்தை தொடங்கினார். தவத்துக்கு காட்டுக்கோ மேட்டுக்கோ போகணுங்கிறது அல்ல, இருக்கிற இடத்துல மனத்தை அடக்க தெரிந்தாத்தான் தபசு. ஆனா அந்த ரிஷி என்னமோ தண்ணீருக்குள்ள இருந்தா தான் அடங்கும்னு நினைச்சிட்டு இருந்தார். உள்ள போய் உட்கார்ந்தார். எப்பவோ ஒரு முறை கண்ணை திறந்து பார்த்தார். அப்போ ஒரு மீன் தன்னுடைய 50 குட்டிகளோட மகிழ்ச்சியா விளையாடி கொண்டிருந்தது. அதை பார்த்தவருக்கு ஆறறிவே கிடையாது இந்த ஜந்துவுக்கு, சாதாரண ஜந்து. இது இவ்வளவு மகிழ்ச்சியா குழந்தை குட்டிகளோடு இருக்கணும்னா நான் ஏன் தபஸ்வியாக இப்படி தண்ணீருக்குள்ள உட்காந்துருக்கணும்? கூடாது. என்ன அப்பவே தவம் கலைந்து வெளியே எழுந்து வந்தார். நாட்டுக்குள்ள போனா மாந்தாத்தா நாட்டை ஆண்டு இருந்தார். 50 பெண்களையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார். ராஜா ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொன்னான், கழிச்சு தரேன், ஆனா எந்த பெண்ணை வேணா நீர் பண்ணிக்கலாம், ஏன் 50 பெண்ணையும் கேட்கிறீர்? சரி, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார். ராஜா எந்த எண்ணத்துல சொல்றான்ங்கிறது ரிஷிக்கு புரிஞ்சு போச்சு. ரிஷியை எப்படியானு ஏமாத்தி நம்ம பொண்களை ரிஷிக்கு கொடுக்காதிருந்துண்ணன் என்று மாந்தாத்தான் நினைக்கிறான். மாந்தாத்தா ரொம்ப சாமர்த்தியமா சொன்னான், என்னுடைய பெண்களையே கேட்டுக்கொள்ளும். யார் ஒருத்தி உன்னை பிடிக்கிறது, கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன்னு விருப்பப்படுகிறாளோ அவளை தேர்ந்தெடுத்து நீர் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்ன அரசன் கூறினான். ரிஷிக்கு புரிஞ்சு போச்சு, இதை போல சடமுடி மாந்தோலோட இருக்கிறவளை எந்த பெண்ணை ஆசைப்பட மாட்டாள்னு ராஜாவுக்கு எண்ணம். அதனாலதான் ஒத்துருமே ஆசைப்பட மாட்டா, இவருக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்காத தப்பிச்சு விடலாம் என்று மாந்தாத்தான் நினைக்கிறான் போல் இருக்குன்னுட்டு தன்னை பேரழகு வாய்ந்தவனாக மாற்றி கொண்டார். 50 மாளிகைகள் தன்னுடைய யோக மகிமையாலே, 50 மாளிகை, 50 தோட்டம், 50 நீச்சல் குளம், 50 கூட கோபுரங்கள், எத்தனை வேலையாட்களோ அத்தனையும் எல்லாம் தன்னுடைய யோக மகிமையால சிருஷ்டிச்சுட்டு 50 பெண்களை பார்த்து, உங்களில் யாருக்கு என்னை பிடித்திருக்கிறதோ தானும் மிக அழகிய உருவமுடையவனாக ஆக்கி கொண்டார். உங்க 50 பேர்ல யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன விட நான் முன்னேன்னு போட்டி வந்துடுச்சு. 50 பெண்களும் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு போட்டியிட்டு வேறு வழி இல்லாமல் அரசன் 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். தன்னையே 50 உடலாகவும் எடுத்துக்கொண்டார். சௌபரி தன்னையே 50 பேராக பிரித்து கொண்டு, ஆத்மா ஒரு உடம்புல தான் இருக்கும், ஆனா ஆத்மா அவனுடைய அறிவு எத்தனை உடம்பவனா வியாபிக்க முடியும். அதை வச்சுன்னு தான் கூடு விட்டு கூடு பாய்தல்ங்கிறே பண்றார்கள். ஆனா 50 சரீரத்திலையும் ஆத்மா இருக்க மாட்டார். ஆத்மா ஒரு உடம்புல தான் இருப்பார். ஆத்மா அவனுடைய தர்மபூத ஞானம், அவருடைய அறிவு பல சரீரங்களையும் போய் நிரம்பி இருக்கும். இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே ஆத்மா சின்னவரா ஒரு இடத்துல தான் இருக்கார், ஆனா ஆத்மா அவனுடைய அறிவு உடம்பு முழுக்க இருக்கும் இல்லையோ. அறிவு எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு எது சாட்சி? இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க குட்டினாலும் வலிக்கிறது, இங்க கிள்ளினாலும் வலிக்கிறது, எங்கேயும் வலிக்கிறது இல்லையோ. ஆத்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவர், அவருக்கு தான் அறிவு உண்டு, அவருக்கு தான் வலி தெரியும். அப்ப இதயத்தில் அடிச்சா மட்டும்தான் வலிக்கணும், கைகாலில் வெட்டினாலோ கொட்டினாலோ வலிக்கக்கூடாது. ஆனா நமக்கு வலிக்கிறது இல்லையோ. அப்ப ஆத்மா ஓரிடத்தில் இருந்தாலும் அவர் அறிவு அனைத்திடத்திலும் வியாபித்திருக்கும். அதே போல ஒரு ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆனா சௌபரி 50 சரீரத்தை எடுத்துக்கொண்டார். மமானுரூபோ நாயம் வ இதி தத்கத சேதசாம் ஏவம் கிரகேஷ்வபிரதः விஷயான் விவிதை சுகைஹி சேவமானோன சாதுஷ்ய. அதாவது 50 சரீரத்தை எடுத்துட்டு நிறைய நாள் இந்த பெண்களோட அனுபவித்து கொண்டிருந்தார். அரசனுக்கு ஒரு ஆசை. மாந்தாத்தா நினைக்கிறார், 50 பேரையும் ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டோம், யாரோட கொடுத்தனம் பண்றாரோ எல்லா பெண்களையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, போய் ஒரு தடவை விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு முதல் பெண்ணோட வீட்டுக்கு போனார். 2 நாள் அரசன் தங்கினார். ரொம்ப சௌக்கியமா இருக்கா பொண்ணு, சந்தோஷமா தான் இருந்தா. கிளம்பி போறச்சே தகப்பனார் கேட்டார், பெண்ணே சௌக்கியமா இருக்கியா, உன் கணவன் உன்னை நன்னா வச்சுட்டு இருக்காரான்னா? எல்லாமே நன்னாத்தான் இருக்கு தந்தையே, ஒரே ஒரு குறை, என் கணவன் சௌபரி என் வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் கூட தங்க வீட்டுக்கு போறதே இல்லை, அடுத்தவ வீட்டுக்கு அவர் போறதில்லை, அதுதான் எனக்கு வருத்தம் இவ சொன்னா. சரி, இவ சந்தோஷமா இருக்கான்னு அடுத்த வீட்டுக்கு போனா 2 நாள் தங்கினார். அவளும் அதே சொன்னா, என் வீட்லயே இருக்கார் சௌபரி, அடுத்தவ வீட்டுக்கு போறதே இல்லைன்னுட்டு. 50 பெண்களும் இதே ஸ்டேட்மெண்ட். ராஜா புரிஞ்சுட்டார், ஓ 50 உடலை எடுத்துக்கொண்டு 50 மாளிகைகளில் நம் 50 பெண்களுடைய சௌபரி இருக்கிறார் போல் இருக்கிறது. இதே போல இது தேவையற்ற விஷயத்துக்கு அவர் 50 உடல் எடுத்துட்டாரோ இல்லையோ. ஆபாச விருத்திக்கு 50 சரீரம்னு சொல்லுவார்கள். ஆபாசமான காம சுகத்துக்காக போய் இவர் 50 உடல்களை எடுத்துட்டார். ஆனா ஆதிசேஷன் இருக்காரே, அவர் எத்தனை திருமேனிகளை எடுத்துக்கொள்கிறார். சென்னால் குடையான்
இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மரவடியாம் நீள்கடலுள் எண்ணும் புனையாம் என்கிற ஆழ்வார் போஷரத்தின்படி பெருமாள் படுத்துக்கணும்னு இருந்தா படுக்கையா இருக்கார். அவர் நடக்க வேணுமென்னால் பாதுகையாக இருக்கிறார். அவர் நடக்கும்போது வெயில் அடிக்காமல் மழை பெய்யாமல் இருக்க குடையாக இருக்கிறார். அவர் உடுத்து கொள்ள வேண்டுமென்னால் ஆடையாக இருக்கிறார். அவருடைய பள்ளி அறையிலே விளக்காக எரிந்து கொண்டுகிறார். அவர் அணைக்க வேண்டுமென்றால் அணையாக இருக்கிறார். எல்லாமாகவும் இருந்து புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்ன ஆழ்வாருடைய பாசுரம். நிவாச ஷய்யா ஆசன அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி ஷரீர பேதைகி தவ சேஷதாங்கதைகி என்னென்ன கைங்கரியம் உண்டோ ஓரொரு தொண்டுக்கும் ஓரொரு திருமேனி எடுத்துக்கொண்டு ஆதிசேஷன் இருப்பறாம். அப்ப வேண்டிய தொண்டுக்கு எத்தனை திருமேனிகள் வேணா எடுத்துக்கலாம். வேண்டாத காமசுகத்துக்கு 50 உடம்பு இவருக்கு தேவையா? ரிஷியாக இருந்தால் கூட அந்த காமத்தின் சுகம் அதை எப்படி அனுபவிச்சணுங்கிற ஆசை அனுபவித்து பார்த்தார். முடிஞ்சுடுமோன்னு ஆசைப்பட்டார். நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுங்கோ, நெய்யை நன்னா தெளிச்சு நெருப்பு அணைச்சிடுவோம் அப்படின்னு அணையுமா? தண்ணீரை தெளித்தால் நெருப்பு அணையும், அதுவும் கொட்டினாத்தான் அணையும். ஆனா நாம நெய்யை நன்னா தெளிச்சு விட்டோம்னா இன்னும் திகுதிகுன்னு எரியாதா? அதே போலத்தான் காமசுகம். நம்ம அந்த சுகப்படணும் நன்னா அனுபவிச்சு தீத்துண்டுருவோம் நினைச்சோம்னால் அது எத்தனை அனுபவத்தை கொடுத்தாலும் மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரியத்தான் தொடங்கும். ஆகையால ஒரு நாள் யோசிச்சு பார்த்தார் இவர். தூரா குழிதூ தெனனால் அகந்திருப்பன் திருக்குடந்த 6ஆவதனை பத்தி நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரையவுருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. பகவன் உன் திருவடிகளை அடைய வேணும். அதை விட்டுட்டு தூரா குழிதூ தெனநாள் அகன்னிருப்பன். தூராத குழினால் அடியில்லாத குழி. அடி இருந்ததுன்னா நம்ம எதையானு போட்டு ரொப்ப அது ரொம்பி போயிடும். அடியே இல்லைன்னா எத்தனை போட்டுருந்தாலும் நிரம்பவே நிரம்பாதே. காமசுகம்ங்கிறது அப்படித்தான். எத்தனை நாள் அனுபவித்தாலும் போதுங்கிற எண்ணம் வரப்போறது கிடையாது. மறுபடியும் மறுபடியும் கிருஷ்ணவர்த்மேவன்னு பெரியோர்கள் கூறுகிறார்கள். கிருஷ்ணவர்த்தம்னா நெருப்பு. அதுல எத்தனை கட்டையை தூக்கி தூக்கி போட்டாலும் விறகு கட்டையை போட போட நெருப்பு இன்னும் திகுதிகுன்னு எரியும் இல்லையோ. கண்ணன் கீதையில சொன்னார், காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ மகாபாஹோ வித்தி ஏனமிக வைரிணம் ஜகிசத்ரும் மகாபாஹோ. நீ துரியோதனனை ஜெயிச்சிருவே, கரணனை ஜெயிச்சிருவே. ஆனா இங்க 2 பேர் இருக்கார் பார், காமம் கோபம். இவர்கள் இருவரையும் ஜெயிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரே எதிரியாக நினைத்து இவர்களை முதல்ல வெற்றி கொள்ளப்பார் என்று கண்ணனே அர்ஜுனனுக்கு உபதேசித்திருக்கிறார். யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனா நாம பிரயத்தனப்பட்டுத்தான் ஜெயிச்சாகணும். மணவாள மாமுனிகள் யதிராஜ விம்சதி என்ன அழகான ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். 20 ஸ்லோகம். பகவத் ராமானுஜரே தனக்கு எல்லாம், அவர் திருவடிகளே தான் உய்வதற்கு ஒரே வழி என்ன அந்த சுவாமி பாடியிருக்கார். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நம்மாழ்வாருடைய பிரியமான சிஷ்யர். அவர் காலம் வேறே, இவர் காலம் வேறே. ஆனா நம்மாழ்வாருடைய பாசுரங்களே தனக்கு உயிர், அவையே தனக்கு அமுதன் என்று வாழ்ந்திருந்தவர் ராமானுஷர். ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் பல திருமேனிகளை எடுத்துட்டு கைங்கிருமன்றார்னு சொன்னேனே. இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே என்று உபனிஷத்து கூறுகிறது. நித்தசூரிகளாகட்டும் முக்தாத்மாக்களாகட்டும் எத்தனை திருமேனி எடுத்துக்கணுமோ 100, 1000, 10000 உடல்களை எடுத்துட்டு பெருமான் போரிடத்துக்கெல்லாம் பின்தொடர்ந்து போவாளாம். அங்கங்க கைங்கரியம் பண்ணுவாளாம். அதை போலத்தான் ராமானுஷரும் கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம், திருச்சித்திரகூடம் கோவிந்தராஜ பெருமாள் எத்தனை திவ்யதேசம் உண்டோ அத்தனை இடத்துக்கும் போய் கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ. அப்ப அந்த சுவாமியினுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டால் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இது முதலான அனைத்தையும் நமக்கு தொலைத்து விடுகிறார் என்று மணவாளர்கள் சாதிக்கிறார். இப்ப அந்த கதை தான் பார்க்கிறோம். சௌபரிக்கு ஒரு நாள் உண்மை விளங்கிற்று. எவ்வளவு நாட்கள் இந்த காமத்தை அனுபவிக்க போறோம் என்ன அனைத்தையும் துறந்து காட்டுக்கு புறப்பட்டுட்டார். அஹோ இமம் பஷ்யதமே விநாசம் தபஸ்வினஹ சச்சரித விரதஸ்ய. எவ்வளவு ஒழுங்கா நான் தபஸ்வியா இருந்தேன். ஏதோ ஒரு மீனை பார்த்துட்டு என் புத்தியே மயங்கி போயிட்டே. இனி கூடாது.
அந்தர்ஜலே வாரிச்சர பிரசங்காத்து பிரச்யாவிதம் பிரம்மச்சிரம் திருத்தம் யத். பிரம்மத்தை நோக்கி நடந்துட்டு என்னை ஒரு மீன் மயக்கி விட்டதே, இனி இதன் வழியே போகக்கூடாது. ஏவம் வசன் கிருஹே காலம் விரக்தா நியாசமாஸ்திதா வனஞ்சகாம அனுயுஸ்தத் பத்னியா பதி தேவதாக தாஸ்வபத்யுர் மகாராஜ நிரீக்ஷாத்யாத்மிகீம் கதிம் அன்வீயுஸ்தத் பிரபாவேண அக்னிம் சாந்தம் இவார்ச்சிஷா. காட்டுக்கு போய் மறுபடியும் பிரம்ம தியானத்தில் ஈடுபட்டார். அது நெருப்புக்கு தண்ணீர் ஊற்றினா போலே காமம் என்னும் நெருப்பு அணைந்து போயிற்று. அப்போது சௌபரி உயர்ந்த கதி அடைந்தார்னு சரித்திரம். அப்ப மாந்தாத்தாவை பார்த்தோம். யுவனாஸ்வன்கிற ஆணுக்கே பிள்ளையாக பிறந்தவர். மாந்தாத்தாவனுடைய 50 பெண்களுடைய கதையை பார்த்துட்டோம். இனி மாந்தாத்தாவனுடைய வம்சம் அது 6ங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது கூறுகிறேன்.